ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 நாளாகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துடன் வாசிக்க கேட்போம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. எத்தனை அருமையான ஒரு வார்த்தை பாருங்க தேவ பிள்ளைகளே. இங்க சாலமோன் ராஜா சொல்லுகிற ஒரு காரியம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆமென், என் தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை அவருடைய கரத்தினாலே அதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. நம் ஆண்டவர் யார்? தாம் சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆமென். தாவீது ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் ரொம்ப ஆசைப்பட்டார், பிரயாசப்பட்டார். ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டு, நீ கட்ட மாட்ட, உன் மகனாகிய சாலமோன் மூலியமா தான் இந்த ஆலயத்தை நான் கட்டுவேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தாவீது மூலமாக சொன்ன வார்த்தையின்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடிக்கிறார். கட்டி முடித்து அழகான ஒரு பிரதிஷ்டை பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தன் வாக்கினால் சொன்னதை தன்னுடைய கரத்தினாலே நிறைவேற்றுகிறார். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அன்றைக்கு சாலமோனுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவானா, இன்னைக்கு இந்த காலவெளியில பரிசுத்த ஆவியானவர் திட்டமா அவங்களோட பேசுறாரு. உங்களுக்கு என்ன அவர் சொல்லி இருக்கிறார்? உங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறார்? தேவ பிள்ளையில அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மையில தேவனா இருக்கிறார். ஆமென். ஒருவேளை மனுஷர்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கலாம், நீங்க கேட்டு ஒரு பணம் கேட்டிருக்கலாம், எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் அவசரமா தேவை, நாளைக்கு நிச்சயமா கொடுக்குறேன் சொல்லி, ஆனா தவறி போயிருக்கலாம். அது மனுஷனுடைய இயல்பு. தேவ பிள்ளைகளே, நம்ம அதிகாரிகளை நம்பி மனுஷரை நம்பி ஒரு நிறைவேற்ற கண்டிப்பா செய்து முடிப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனா முடியாம போயிடும். ஆனா என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்கள, அவர் தன் வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால செய்து முடிக்கிற கர்த்தர். இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போறார். என்ன உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், என்ன வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், என்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகள், அதெல்லாம் செத்து போகவில்லை, அவையெல்லாம் மறைந்து போகவில்லை, அதெல்லாம் தரையில விழுந்து போகவில்லை, மண்ணோடு மண்ணா போகல. ஒருவேளை நீங்க மறந்து போயிருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நீங்க மறந்து போய்க்கலாம், ஆனா என் ஆண்டவர் மறக்க மாட்டார், அவர் நிறைவேற்றுவார். இதை நம்புறீங்களா? இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தை தராரு. ஆமென். நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன், சோர்ந்து போகாதீங்க. யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூட வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நிறைவேற்றுவார், உங்களுக்கு நிச்சயமா நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதீங்க, கலங்கி போகாதீங்க. அவர் சொன்னதுதான். சங்கீதத்தின் புஸ்தகம் 24 வாசிப்பீங்கன்னா, அவர் மனவிருப்பத்தின்படி உன்னை தந்தர்லையும் ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவார் சொல்லப்பட்டிருக்கோம். அவர் நிறைவேற்றுகிற கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். தாமதமாகலைங்க, ஒரு கால தாமதமாக இருக்கலாம், சோர்ந்து போகாதீங்க, நிச்சயமா கர்த்தர் நிறைவேற்றுவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி அப்ப, தன்னுடைய வாக்கினால் சொன்னதை உங்க கரத்தினால் செய்து முடிப்பீங்கன்னா, இன்னைக்கும் யாராருக்கு என்னென்ன வாக்குகளை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களோ, ஆண்டவரே ஆண்டவரே அதை நிறைவேற்றும்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. இன்றைக்கு அது துவங்கட்டும், இன்னைக்கு இதை ஆரம்பிக்கிச்சு ஆசீர்வதிக்கப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாள் முழுவதும் நீர் கரம் எடுத்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்பை ஒப்பு கொடுக்குறேன். எல்லா தீங்க விலைக்கு காத்துகளும் இயேசுவின் மூலம் ஜெபக்கல பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றிட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.